இன்றைக்கு பொருளாதாரம் 8% வளர்கிற என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்த தொழில்துறை மற்ற துறைகள் பொருளாதாரத்திலே வேகமாக வளர்ச்சி பெறுவதால் கிராமப்புறங்களிலிருந்து வேலையாட்கள் எல்லாம் இன்றைக்கு வேளாண்மை தொழிலை விட்டு நகர்ப்புறத்திற்கும் மற்றும் தொழிற்சாலைகளுக்கும் சென்று விடுகின்றனர். இதனுடைய பாதிப்பு குறிப்பாக வேலையாட்கள் பற்றாமை விவசாயத்திலே இன்றைக்கு உள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறந்த மேலாண்மை தொழில்நுட்பங்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதையொட்டி இந்த ஆண்டு விதை மற்றும் உரம் இடும் கருவி ஒன்றை உருவாக்கியுள்ளோம். இது குறிப்பாக நெல்லிற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இதனால் வேலையாட்களை பெரிய அளவிலே மிச்சப்படுத்த முடிகின்றது. அத்தோடு ஒரு ஹெக்டேருக்கு 25 கிலோ நெல் விதையை நாம் சேமிக்க முடியும். இந்த கருவி ஒரே சமயத்திலே விதையையும் உரத்தையும் இடும். 2.5 சென்டிமீட்டர் ஆழத்திலே இடுவதால் பயிர் நன்றாக வேரூன்றி வளரும். அத்தோடு வறட்சி காலத்திலும் அடியில் உள்ள அதாவது நீரை எடுத்து ஈரத்தை எடுத்து தாங்கி வளரக்கூடிய சக்தி கொண்டது. எனவே வேலையாட்கள் பற்றாமையையும் நெல் விதை இன்றைக்கு விலை அதிகமாக உள்ளது, அதை சேமிக்கவும் இந்த கருவியை நீங்கள் உபயோகிக்கலாம். இது குறிப்பாக மானாவாரிக்கு மட்டும் உகந்தது. இதனால் விளைச்சல் எப்பொழுதும் போல நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள இன்னொரு மேலாண்மை தொழில்நுட்பம் திருந்திய நெல் சாகுபடிக்கான நெல் பாய் நாற்றங்கால் ஆகும். அதாவது நாற்றங்கால் மிகவும் முக்கியம். நாற்றுக்கள் வளமாக இருந்தால்தான் பயிர் நல்ல முறையிலே வளரும். இதையொட்டி தமிழகம் எங்கும் இப்பொழுது திருந்திய நெல் சாகுபடி பெரிய அளவிலே பயிர் செய்யப்படுகின்றது. அது வேளாண்மை விரிவாக்கம் மூலமும் அதை அதிகம் செய்வதற்காக வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே இதற்கு உகந்த நெல் பாய் நாற்றங்கால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நாற்றங்கால் 15 நாட்களிலே நாம் பயிரை அதாவது நாற்றை எடுக்க முடியும். இந்த பாய் நாற்றங்கால் மூலம் வரும் நாற்றுக்கள் மிகவும் வளமாகவும் வாளிப்பாகவும் இருக்கும். இதன் மூலம் நமக்கு ஆட்கள் தேவை குறைகின்றது. அதோடு விதையினுடைய தேவையும் குறைகின்றது. இது இளம் வயதிலேயே நடுவதால் பல தூர்கள் மிகவும் தடிமனான தூர்களை கொண்டு வளரக்கூடிய தன்மை உடையது. எனவே இந்த புதிய பாய் நாற்றங்கால் முறையை நீங்கள் பின்பற்ற